கட்டாயமா நான் இந்த இடத்தை பற்றி உங்களுக்கு சொல்லியே ஆகணும். அதுதான் இந்த மஸ்கேலியா நீர்த்தேக்கம். நானுவோயாவில இருந்து கட்டனுக்கு வந்து அண்டு பின்னேரமே கட்டன் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் எடுத்து போய் சேர்ந்த இடம் தான் மஸ்கேலியா. ஹட்டன்ல இருந்து மஸ்கேலியா ஒரு 20 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். 1.5 மணித்தியால பேருந்து பயணம். ஹட்டன்ல இருந்து மஸ்கேலியா நீர்த்தேக்கத்துக்கு போக முன்னுக்கு இன்னும் ஒரு சின்ன நீர்த்தேக்கம் ஒன்று இருக்கு. அதுதான் நீங்க பாக்குற இந்த ஹஸ்லேரா என்ற இந்த நீர்த்தேக்கம். எங்களை மறந்து பயணித்த அந்த 1.5 மணித்தியால பேருந்து பயணத்துக்கு பிறகு வந்து சேர்ந்தோம் மஸ்கேலியா நகருக்கு. மஸ்கேலியா நகர்ல இருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்குது அந்த மஸ்கேலியா நீர்த்தேக்கம். நகர்ல இருந்து அந்த நீர்த்தேக்கம் இருக்கிற இடத்துக்கு போறதுக்கு பேருந்தும் இருக்குது. ஆனா நாங்கள் போனது வந்து ஒரு ஓட்டோவில, கொடுத்தது வந்து 1500 ரூபாய். தொடர்ந்து ஆட்டோவில போக முடியாது. அதனால 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு முன்பே ஆட்டோவை நிறுத்தி போட்டு நடக்க துவங்கினோம். கடைசியில அந்த ஆட்டோக்கார அண்ணியே எங்களுடைய நண்பருமாகி பயண வழிகாட்டியாகவும் இந்த பயணம் முழுக்கவே எங்களுடன் வந்தார். இதுதான் அந்த மஸ்கேலியா நீர்த்தேக்கம். வந்து சேருவதற்கு மிக கடினமான பாதையெல்லாம் இல்ல, எல்லோருமே மிக சுலபமாக வரக்கூடிய ஒரு இடம்தான். உண்மையாவே வாழ்க்கையில இப்படியான ஒரு நீர்த்தேக்கத்தை, இப்படி ஒரு அழகான பிரதேசத்தை பார்க்க கிடைச்சது வரம் என்றுதான் சொல்ல வேணும். இந்த நீர்த்தேக்கம் மட்டுமில்ல, இதுக்கு பக்கத்திலேயே ஹாட்மோர் நீர்வீழ்ச்சியும் இருக்குது. அதை பற்றி நான் உங்களுக்கு அடுத்த காணொலியில சொல்லுறேன். இந்த இடத்தின் இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னு சொல்லி சொன்னா, காலநிலை நல்லா இருந்தா இங்க இருந்தே நீங்கள் சிவனொலி பாதமலையையும் பார்க்கலாம். அதோ தெரிகிறது, அதுதான் அந்த சிவனொலி பாதமலை. இன்னும் ஒரு காணொலியில சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி.